பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர்னா அது டூஇன்எஃப்எக்ஸ் தான். டூஇன்எஃப்எக்ஸில் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி, பிட்காயின் மாதிரி கிரிப்டோ பேமெண்ட் மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டூஇன்எஃப்எக்ஸில் டெபாசிட் பண்ணிக்கலாம். டூஇன்எஃப்எக்ஸ் ஒரு ரெகுலேட்டட் புரோக்கர். டூஇன்எஃப்எக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள். வாட் இஸ் அ கரன்சி பேர்? கரன்சி பேர்னா என்னது? ஃபாரெக்ஸ், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சியோட ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கரன்சி பேரில் மொத்தமாக 2 கரன்சிஸ் இருக்கும். ஒன்று பேஸ் கரன்சி, இன்னொன்று கோட் கரன்சி. இந்த பிக்சரை பாருங்க. இதுல லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் பேஸ் கரன்சி, அதாவது யூரோ, அண்ட் ரைட் சைடு இருக்கிறது தான் கோட் கரன்சி, அதாவது யூஎஸ்டி. எக்ஸாம்பிளுக்கு இப்ப யூரோ யூஎஸ்டி 1.1050ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு யூரோவோட வேல்யூ 1.1050 யூஎஸ் டாலர்ஸ். ஸோ இப்போ நம்ம யூரோ யூஎஸ்டி பேர்ல பை பண்ணோம்னா அதோடைய பேஸ் கரன்சி, அதாவது யூரோவை பை பண்ணுவோம். அதோடைய கோட் கரன்சியான யூஎஸ்டியை செல் பண்ணுவோம். யூரோ யூஎஸ்டியை செல் பண்ணோம்னா யூரோவை செல் பண்ணுவோம், யூஎஸ்டியை பை பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் கரன்சி பேர்ஸ். ஃபாரெக்ஸ்ல மொத்தமா 3 விதமான கரன்சி பேர்ஸ் இருக்கு. மேஜர் பேர்ஸ், மைனர் பேர்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ஸ். ஃபர்ஸ்ட் மேஜர் பேர்ஸ். மேஜர் பேர்ஸ்ல எப்பவுமே யூஎஸ்டி இருக்கும். ஒன்னு பேஸ் கரன்சியாவும் இல்லனா கோட் கரன்சியா கண்டிப்பா யூஎஸ்டி இருக்கும். மேஜர் பேர்ஸ் தான் மோஸ்டா எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல லிக்விடிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய். செகண்ட் மைனர் பேர்ஸ். மைனர் பேர்ஸ்ல யூஎஸ்டியே இருக்காது. பேஸ் கரன்சியாவும் சரி, கோட் கரன்சியாவும் சரி, ரெண்டுத்திலுமே யூஎஸ்டி இருக்காது. மேஜர் பேர்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் இந்த பேர்ஸும் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளால ட்ரேட் பண்ணப்படுது. லிக்விடிட்டி மீடியமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யூரோ ஜிபிபி, ஆட் என்எஸ்டி அண்ட் ஜிபிபி ஜேபிஒய். தேர்ட் எக்ஸாட்டிக் பேர்ஸ். இதுல ஒரு கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கானதாகவும் இன்னொரு கரன்சி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியோட கரன்சியாவும் இருக்கும். இந்த எக்ஸாட்டிக் பேர்ஸை மோஸ்டா யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா இந்த பேர்ஸ்ல ரிஸ்க் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ எல்லாருமே அவாய்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி டிஆர்ஒய், யூரோ டிஆர்ஒய். வாட் இஸ் அ பிப்? பிப்னா என்னது? பிப்னா பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட்னு அர்த்தம். ஒரு ஸ்மாலஸ்ட் பிரைஸ் மூவ்மெண்ட் இந்த கரன்சி பேர் தாங்க பிப். மோஸ்டா எல்லா பேர்ஸ்க்குமே 1 பிப் பிரைஸோடைய 4th டெசிமல்ல இருந்து தாங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 0.0001னா டெசிமல்ல இருந்து ரைட் சைட் 4th டிஜிட். ஜேபிஒய் இருக்கிற பேர்ஸ்க்கு மட்டும் 1 பிப் 0.01 டெசிமல்ல இருந்து 2nd டிஜிட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கலாம். இப்ப யூரோ யூஎஸ்டியோடைய பிரைஸ் 1.1050ல இருந்து 1.1051க்கு மூவ் ஆச்சுன்னா அதை 1 பிப் பிரைஸ் மேல மூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே யூரோ யூஎஸ்டி 1.1050ல இருந்து 1.1040க்கு மூவ் ஆச்சுன்னா அதை 10 பிப்ஸ் கீழே மூவ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி தாங்க நீங்க பிப்ஸை கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் அ லாட்? லாட்னா என்னது? நீங்க ஃபாரெக்ஸ்ல எவ்வளவு சைஸ்க்கு ட்ரேட் பண்றீங்கறத லாட் தாங்க டிசைட் பண்ணும். பிப்போட வேல்யூ லாட் சைஸை வச்சு தாங்க கால்குலேட் பண்ண முடியும். பெரிய லாட் சைஸை சூஸ் பண்ணீங்கன்னா பிப்போட வேல்யூவும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட்டும் பெருசா இருக்கும், உங்க லாஸும் பெருசா இருக்கும். இதனால தாங்க உங்க லாட் சைஸை ரொம்பவே கவனமா சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூரோ யூஎஸ்டியை பை பண்ணுவோம். லாட் சைஸை 0.01 சூஸ் பண்ணிக்குவோம். யூரோ யூஎஸ்டி 1.040ல இருந்து 1.050க்கு மேல மூவ் ஆச்சுன்னா அது 10 பிப் அப்ல போயிருக்குன்னு சொல்லலாம். சோ நம்ம 0.01 லாட் சைஸ் சூஸ் பண்ணனால 1 பிப்க்கு 0.10 cents கிடைக்கும். நமக்கு 10 பிப்ஸ் மேல மூவ் பண்ணனால 0.10 into 10 போட்டோம்னா நமக்கு $1 ப்ராஃபிட் வந்திருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லாட் சைஸ்க்கும் பிப்போட வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம லாட் சைஸை கால்குலேட் பண்ணணும். வை அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் மேட்டர்ஸ்? எதுக்காக இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்? இந்த 3 கான்செப்டுமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோடைய ஃபவுண்டேஷனுங்க. இந்த 3 கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்காம உங்களால ரிஸ்கை மேனேஜ் பண்ண முடியாது. நீங்க எந்த கரன்சில ட்ரேட் பண்றீங்க, எவ்வளவு பிப்ஸ் மூவ் ஆனா இவ்வளவு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும், உங்களுடைய ட்ரேட் சைஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு இந்த 3 கான்செப்டை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். பிப்ஸ் அண்ட் லாட்ஸ் உங்களுடைய பொசிஷன் சைஸ், ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் அண்ட் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவை கால்குலேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த 3 கான்செப்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.